ரிப்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய எதிர்காலத்தை பற்றின கனவு அப்படின்றது எல்லாத்துக்குமே இருக்கும். என்னோட எதிர்காலத்தை பற்றி கனவு அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல வீடு, ஒரு காரு, குடும்பம், பசங்க நல்லா படிக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இந்த மாதிரியான ஒரு கனவு அப்படின்றது எனக்கு இருக்கும். ஆனால் ஒரு நாட்டை பற்றின கனவு அப்படின்னா அது எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றது நமக்கு ரொம்ப அவசியம். 2047 2050 நம்மளுடைய நாடு எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான கனவு நமக்கு வேணும். இதுதான் பாரத பிரதமர் வந்து விக்ஷித் பாரத் அப்படின்னு சொல்கிறாரு. வளர்ந்த இந்தியா, வலுவான இந்தியா, ஒரு வல்லரசு நாடாக இந்தியா வந்து 2047 இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஏன் 2047னா நம்ம சுதந்திரம் வாங்கி 100வது ஆண்டு அந்த இடத்துல நம்ம வந்து நிறைவடைவோம். அந்த காலகட்டத்தில் இந்தியா பார்த்திங்கன்னா உலக லெவலில் ஒரு வலுவான தேசமாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப அவசியம். வளர்ந்த நாடாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப அவசியம். ஏன் இந்த வளர்ந்த நாடு அப்படின்றது பார்த்திங்கன்னா, பொருளாதார ரீதியாக நம்ம வந்து ஒரு வளர்ந்த தேசமாக இருக்கிறதுக்கான தேவை என்ன இருக்கிறது அப்படின்றத இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம். 2047 விக்ஷித் பாரத் அப்படின்றது பாரத பிரதமருடைய கனவு. போகிற இடங்கள் பூரா அவர் வந்து இதை சொல்லிக்கிட்டே போகிறாரு. ஏன் இதோட அவசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாடு வளர்ந்த நாடு, வலுவான நாடு அப்படின்றது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது ஒரு நாடு வந்து வளர்ந்த நாடா அப்படின்றது. அடிப்படையாக இந்த பொருளாதாரத்தை வச்சு நம்ம வந்து ஓரளவுக்கு ஒரு நாட்டுடைய மக்கள் எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்கிறாங்க அப்படின்றத நம்ம கணிச்சிடலாம். ரொம்ப அடிப்படையாக எல்லாத்துக்கும் வீடு, அருந்துவதற்கு உணவு, வேலை பார்க்கறதுக்கு ஒரு வேலை இல்லை ஒரு தொழில், அதுக்கப்புறம் ஒரு சுகாதாரம், மருத்துவம், கல்வி, இந்த மாதிரியான விஷயங்கள், இது போக சோசியல் செக்யூரிட்டிஸ், நல்லிணக்கத்தோடு எப்படி வாழ்கிறாங்க அப்படின்ற இந்த அடிப்படை விஷயங்களை வைத்து ஒரு நாடு வளர்ந்த நாடா அப்படின்றத வந்து கணிக்கிறாங்க. இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படின்றது ரொம்ப அவசியமாக வந்து பாரத பிரதமர் பார்க்குறாரு. இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படின்னா என்னென்னா, எல்லா தரப்பு மக்களுடைய வளர்ச்சியும் ரொம்ப அத்தியாவசியமாக இருக்குது. யாரோ ஒரு குறிப்பிட்ட சில பணக்காரர்கள் மட்டும் செல்வ செழிப்போடு வாழ்கிறதுல வந்து அர்த்தமே கிடையாது. அது ஒரு நாட்டுடைய வளர்ச்சியாகவே நம்ம சொல்ல முடியாது. எல்லா தரப்பு மக்களும் அடிப்படை வசதியோடு வாழணும் அப்படின்றதுல பாரத பிரதமர் ரொம்ப தீர்க்கமாக இருக்கார். பொது இடங்களில் கழிப்பறைகள் தேவைப்படுது, அதெல்லாம் பூர்த்தி பண்ணுறதுக்கு இந்த ஸ்வச் பாரத் அப்படின்ற திட்டத்து மூலிமா பல விஷயங்களை வந்து செஞ்சார். கிட்டத்தட்ட 50 கோடி வீடுகளுக்கு மேலே இன்றைக்கு கழிப்பறையோடு இருக்கிறது. 2014 வரைக்கும் அப்படி ஒரு வாய்ப்பே இந்தியாவில் இருந்ததில்லை. நம்ம சுதந்திரம் அடைந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலே நம்ம அடிப்படையாக ஒரு வீட்டில் கழிப்பறை இல்லாத ஒரு நிலைமை, பொதுவெளியில் மலம் கழிக்கிறதுக்கான பழக்கங்கள் இருந்தது, பெண்களுக்கு வந்து பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருந்தது. குறிப்பாக பட்டியல் சமூக பெண்கள் இரவு நேரம் வெளியில் போகும்போது அவங்க மீது பல பாலியல் வன்கொடுமை அப்படின்றது நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இது ரொம்ப அடிப்படையான விஷயம், நாட்டு மக்களுக்கு இது தேவை அப்படின்றத அவர் முடிவு பண்ணி இந்த ஸ்வச் பாரத் அப்படின்ற திட்டத்தை கொண்டு வந்தார். ஸோ இது வெறும் வீடு சம்மந்தம் மட்டும் இல்லாமல் பொது வழியில் மதம் கழிப்பதுனால என்ன ஆகுதுன்னா, பேதி, அதுக்கப்புறம் மலேரியா, டெங்கு போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டு இறக்குறவங்க ஜாஸ்தி இருந்தாங்க. இதுவும் ஒரு பெரிய கன்சர்ன்ஸ் இருந்தது. இன்றைக்கி அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி எல்லார் வீட்லேயும் ஒரு டாய்லெட் இருக்க அளவுக்கான ஒரு வசதி ஏற்பாடை பாரத பிரதமர் ஏற்படுத்தி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட் ரொம்ப அவசியம் தேவை அப்படின்றத வந்து அவர் முதல்ல முடிவு பண்ணார். ஏன் இந்த பேங்க் அக்கௌண்ட் தேவை அப்படின்னா, அப்போ தான் அவங்க கையில் என்ன பணம் இருக்குதோ அந்த பணத்தை வந்து பத்திரமா ஒரு இடத்துல சேர்த்து வைக்க முடியும். பெண்களுக்கான நிதி ஆதாரம், நிதி மேலாண்மை அப்படின்றது கிடைக்கும். வீட்டில் பெண்கள் கையில் காசு இருந்ததுன்னா அது வந்து ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருந்தது போக இப்போ பேங்க்கில் ஏடிஎம் கார்டில் இருக்கும்பொழுது அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சுயமரியாதை, ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் அப்படின்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைத்தது. இப்போ அரசு வந்து ஒரு பணம் நேரடியாக அவங்க வங்கி கணக்கில் போடுறாங்கன்னா பெண்களுக்கான பேசிக்கான நிதி ஆதாரம் அப்படின்றது கிடைக்கும். இப்போ தமிழக அரசே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகளிர் ஊக்கத்தொகை அப்படின்னு ஒரு 1000 ரூபா கொடுக்குறாங்க. அதெல்லாம் அவங்க நேரடியான வங்கி கணக்கிலே தான் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த பேங்க் அக்கௌண்ட் மூலிமா வந்து சாத்தியப்பட்டது. கிட்டத்தட்ட 50 கோடி பேங்க் அக்கௌண்ட்டுகள் வந்து ஓப்பன் பண்ணாங்க. அடுத்ததாக என்ன பண்ணாங்கன்னா, ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு ஒரு திட்டம், எல்லா மக்களுக்கும் தேவையான அடிப்படையான ஒரு இன்சூரன்ஸ் வந்து கொண்டு வந்து சேர்த்தாங்க. 2014க்கு முன்னாடி வரைக்கும் ஒரு குடும்பத்துடைய பெரும்பங்கு செலவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காகவே செலவாயிடும். ஸோ அது மூலிமா அந்த குடும்பம் அந்த கடன்லேருந்து மீண்டு வரதுக்கே பல ஆண்டுகள் ஆகிடும். தங்களுடைய ஒட்டுமொத்த உழைப்பையுமே மருத்துவ செலவுகளுக்கு கழிக்கிறதாகவே அவங்களுடைய வாழ்க்கை பூரா போராட்டமாக இருக்கும். இதனால் நடுத்தர வர்க்கத்தில் இருக்கவங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்றதோ, இல்லை ஏழ்மையில் இருக்கவங்க நடுத்தர வர்க்கத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லாத ஒரு நிலைமையில் தான் இருந்தது. இதை யோசிச்சு பாரத பிரதமர் என்ன பண்ணார்னா, எல்லாத்துக்கும் ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து கொடுத்தாரு. ஸோ இது மூலியமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு 30-40 வயசில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து ஒரு கார்டியாக் டிசீஸ் வருதுன்னா, இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்து மூலிமா ஒரு பெரிய தொகையை பெற்றுக்கொண்டு அவர் வந்து ஒரு ஹார்ட் சர்ஜரி வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அவருக்கான நிதி சுமைகள் அப்படின்றது பெரிய லெவலில் குறையதுக்கான வாய்ப்புகள் தான் இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் வந்து கொண்டு வந்தது. ஸோ இது மூலிமா பெரிய கடன்லேருந்து நடுத்தர வர்க்கம் தப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இருந்தது. இது போக நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. அரசு மருத்துவமனைகள், எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸோட கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுறது, இது மாதிரி பல விஷயங்களை பாரத பிரதமர் கொண்டு வந்தார். இப்போ சென்னையிலேயே நீங்கள் கிண்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 70 வயதுக்கு மேற்பட்டவருக்கான ஹாஸ்பிட்டல்ஸ் ஒன்று இருக்குது. 70 வயதுக்கு மேற்பட்டவர் யார் அந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜல் ஜீவன் அப்படின்ற திட்டத்து மூலிமா எல்லாத்துக்கும் வீடு முழுக்க தண்ணீர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்த்தாங்க.
தண்ணீர் வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயமா இருந்தது. தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை இருக்காது. ஆனால் வேற ராஜஸ்தான் மாதிரி, பீகார் மாதிரி, சத்தீஸ்கர் மாதிரியான மாநிலங்களில் என்ன பிரச்சனைனா கிலோமீட்டர் கணக்கில் நடந்து போய் தண்ணி கொண்டு வரதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா தண்ணீர் கொண்டு வரதே அவங்களுடைய வாழ்நாள் வேலையாகவே செஞ்சுருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் இன்னைக்கு மாறி எல்லார் வீட்டுக்கும் தண்ணி கொண்டு வரதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. குறைஞ்சபட்சம் தெருவுக்கு தண்ணி வர அளவுக்கு இன்றைக்கி நம்ம நாடு முன்னேறி இருக்கு. கரண்ட் அப்படின்றது பல மாநிலங்களில் பல சின்ன சின்ன குக்கிராமங்களில் அதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இருந்தது. இன்னைக்கு காஷ்மீர்லேருந்து லடாக் வரைக்கும் நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய பல சின்ன சின்ன கிராமங்கள் வரைக்கும் இன்றைக்கி எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது போய் சேர்ந்துருக்கு. எலக்ட்ரிசிட்டி மட்டும் போய் சேரல, கூடவே டிஜிட்டல் உலகத்தில் நம்மளுடைய டிஜிட்டலைசேஷனும் போய் எல்லா கிராமங்களுக்கும் சேர்ந்துருக்கு. இன்றைக்கி இன்டர்நெட் இல்லாத கிராமங்களே இல்லை அப்படின்ற அளவுக்கு இந்தியா வந்து மாறி இருக்கு. தண்ணியில் கவனம் செலுத்தியிருக்காங்க, எலக்ட்ரிசிட்டியில் கவனம் செலுத்தியிருக்காங்க, டிஜிட்டலைசேஷனில் கவனம் செலுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்களில் மத்திய அரசு கவனத்தோடு செயல்பட்டுருக்கு. இதை தான் வந்து இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படின்னு சொல்கிறாங்க. வெறுமனவே ஒரு பணக்காரங்களுக்கு நிதி உதவி பண்ணி அவங்களுடைய தொழில் முன்னேற்றத்துக்கு மட்டும் கவனம் செலுத்தாமல் ஒரு குடும்பத்துக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கறதுல பாரத பிரதமர் நரேந்திர மோடி ரொம்ப கவனத்தோடு இருந்தார். முதல்ல அவர் ஆட்சிக்கு வந்த சில ஆண்டுகள்லேயே இதெல்லாம் செஞ்சார். அடுத்து இந்த இன்க்ளூசிவ் குரோத்தில் வெறுமனவே அடிப்படை வசதி மட்டும் இருந்தால் போதுமா, அந்த குடும்பம் முன்னேறதுக்கு ஏதாவது செய்யணும், அவங்க வந்து ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்றதுல அவர் வந்து கவனம் செலுத்துறாரு. முத்ரா லோன் வந்து கொடுக்கப்பட்டது. இந்த முத்ரா லோன் அப்படின்றது பல சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. முதல்ல ஒரு சின்ன அமௌண்ட்டை லோன் கொடுப்பாங்க. இந்த அமௌண்ட்டை உங்களால் சரியாக கட்ட முடிஞ்சதுன்னா அடுத்து இன்னும் பெட்டரான அமௌண்ட், அடுத்து பெட்டரான அமௌண்ட்னு லோன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கையின் பேரில் உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க. நீங்கள் ஏற்கனவே நல்லா தொழில் செய்கிறீங்க, உங்களால் ஒரு கடனை திருப்பி கொடுக்க முடியும்னா அடுத்த கட்டத்துக்கு இன்னொரு லோன் வந்து கொடுக்குறாங்க. இது ஒரு காலத்தில் பணக்காரர்களுக்கு மட்டுமே லோன் கிடச்சிட்டு இருந்தது. பணக்காரர்கள் பெரிய அமௌண்ட்டை லோனை வாங்கிட்டு வெளிநாடு ஓடுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி அந்த நிலைமை இந்தியாவில் இல்லவே கிடையாது. சொந்த ஊரில் நம்ம ஊர்லேயே தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசே நேரடியான நிதி உதவி வந்து பண்ணுது. தொழில் தொடங்க முடியல, நான் வந்து ஸ்கில்டாக இருக்கணும், நான் வேலையை தேடி போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தங்களோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஸ்கில் இந்தியா அப்படின்ற திட்டத்து மூலிமா கிராமப்புற மாணவர்கள் வந்து நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களுக்கு எந்த துறையில் விருப்பம் இருக்கோ அந்த துறையில் அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இப்போ கூடுதலாக இப்போ இந்த 3வது முறை ஆட்சி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா மாணவர்களை இன்டர்ன்ஷிப் நேரடியாக எடுத்துக்கணும், ஓராண்டுகள் வரைக்கும் இன்டர்ன்ஷிப் எடுத்துக்கணும். அதுக்கு வந்து மத்திய அரசு நேரடியாக நிதி உதவி பண்ணுது. ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கூடிய மாணவர்களுக்கு நேரடியாக ஒரு வேலையில் உட்காந்து பயிற்சி பெறுறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் இந்த மத்திய அரசு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இப்போது ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிறது படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அதை ஒரு டைரெக்டாக ஒரு ஆஃபீஸில் போய் பயிற்சி எடுத்துக்கிறாங்க. ஸோ இது மூலிமா அவங்களுடைய திறனை மேம்படுத்தி இன்னும் வேலைகள் ஜாஸ்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாக்குறாங்க. இந்த எல்லா ஃபேக்டரும் சேர்ந்து தான் இந்த 2024 நம்ம நாடு ஒரு வலுவான நாடாக, ஒரு வலுவடைந்த தேசமாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாரத பிரதமருடைய கனவு நினைவாகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.